பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் இந்த நேரலையின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நேரலையின் மூலமாய் மறுபடியும் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த ஒரு வாரமும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் கிருபையாய் இந்த ஒரு நாளை கூட நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரலின் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் அப்படியே செய்து மகிமைப்பட போகிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி தேவனை ஆராதிக்க போகிறோம். உங்கள் வீடுகள், நீங்கள் எந்த இடத்தில் எங்கே நின்றாலும் சரி, இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் அவர் உங்கள் அருகிலே அவர் எழுந்தருளி பிரசன்னமாகி அங்கே உங்கள் வீட்டிலோ நீங்கள் எந்த இடத்தில்னாலும் சரி உங்கள் அருகிலே நிற்கிறார். உங்களுக்கு முன்பாகவே அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரம் எங்கள் யாவரோடும் கூட இருக்கட்டும். தேவாதி தேவன் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். தடைகளை நீக்கி சத்துருவுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துவீராக. உடைய கிருபையினால் யாவரையும் நிரப்பும். உடைய அற்புதங்கள், அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். பிசாசுகள் அலறி ஓடட்டும். கட்டுகள் உடைந்து போகட்டும். நோய்கள் சுகமாகட்டும். ஆண்டவரே, ஜனங்களை ரட்சியும். பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. கண்ணீரை துடைத்து வேதனைகளை மாற்றி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தவும் உயிர்ப்பிக்கவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் முழுமையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தாழ்மை இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடல், கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே என்ற பாடலை. பரலோகத்தில் சிங்காசனத்தில் நம் ஆண்டவராகிய தேவன் இயேசு இருக்கிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் கோடி கணக்காக அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலுமாய் நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை ஆராதனை செய்கிறார்கள். இப்பொழுது நாமும் அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறோமா? கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாமா? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிடே. கேருபீன் சேராபீன்கள் கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். ஓய்வின்றி உம்மை போற்றிடே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூவில் உள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூவில் உள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்தும் தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிரம்பி வழி
வானத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தாரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தாரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூவில் உள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்திட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் எல்லாரும் சேர்ந்து ஓ glory hallelujah thank you Lord. இந்த வானம் பூவில் உள்ள யாவும், வானம் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உமது தேவ ஆலயம், நீர் தங்கும் சுயத்தலம். சகலமும் படைத்த என் தேவன், நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவன், நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர், எல்லாரும் சேர்ந்து நீர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி ஆராதிங்க, கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆண்டவரை உயர்த்துங்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூவில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவரே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. ஆமென் ஆண்டவரே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவரே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா glory 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 மகிமை மகிமை. Oh rashaduna malakaba rashia. Oh Holy Spirit, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். You are holy 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 Lord Jesus. Oh இந்த வானம் பூவில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிடே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க. Holy Lord, holy. அவரை போல் பரிசுத்தம் உள்ள தெய்வம் வேறு யாரும் இல்லை. Oh, you are holy, 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 holy. Hallelujah. Oh, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூவில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை போல் பரிசுத்தமுள்ள தேவன் யாருமே இல்லை பிரியமானவர்களே. அவரே பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென் ஆமென். அடுத்த பாடலை பாடலாமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ.
எக்காலம் துணை அவருக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர், எல்லா காலமும் நமக்கு துணை நிற்கிறவர். பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? ஆமென். எனக்கு யாரும் இல்லையேன்னு கலங்குறீங்களா? இயேசு இருக்கிறார். நான் உனக்கு சகாயர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரத்தில் நின்று விடுவீரோ. ஏழைகளை மறப்பீரோ. ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவை மதம் இறங்கும், மனம் இறங்கும் ஐயா. ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் உடையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு ஆதரவற்ற எனக்கு கர்த்தாவே எழுந்தருளும். கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும். கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம். தீமைகள் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும். தூயவரே ரட்சியும். பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஹல்லேலூயா. இங்கதாப்பா ஏசப்பா சகாயர். ஆதரவற்ற எனக்கு தாய் என்னை மறந்தாலும் மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும். ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மதம் இறங்கும். இயேசுவே மதம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் உடையவர்க்கு நிற்பவர் நீரே அல்லவோ. மதிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு அதிகாரி நீரே அல்லவோ.
ஹல்லேலூயா. யாருமே எனக்கு இல்லைங்க. இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை. என்னை நேசிக்க ஒருவருமே இல்லை. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. ஆண்டவர் இயேசு உங்களை மறக்கவில்லை. ஆதரவற்ற உங்களுக்கு அவர் சகாயர், உதவி செய்கிறவர், நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோமா? இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நாம் பாட போகிறோம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தம் ஜெயம். அந்த இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து நாம் பாடும் பொழுது கட்டுகள் உடையும், பிசாசுகள் அலறி ஓட போகிறது, வியாதிகள் எல்லாம் அழிய போகிறது, தடைகள் நீங்க போகிறது, உங்க வாழ்க்கையை மாறப்போகிறது, எதிரியின் சத்துருடைய கோட்டைகள் உடைந்து விழ போகிறது, உங்களுக்கு விரோதமாக எழும்பின கூட்டங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போகிறது, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். ஆமென். இயேசு உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். பாடலாமா? ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். glory glory. கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ இயேசுவின். முடிந்தால் முழங்கார் படியிட்டு நின்று அப்படியே நீங்கள் பாடி ஆராதிங்க. ஓ glory glory, hallelujah. Righteous thank the name of Jesus, bless the name of Jesus. Oh amen. ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அன்பரேசு சிந்திய ரத்தம் அன்பு சக்தியாக இறங்குது. அன்பரேசு சிந்திய ரத்தம் அன்பு சக்தியாக இறங்குது. ஆணி பாய்ந்து சிந்திய ரத்தம் அற்புதமாய் எங்கும் இறங்குதே. ஆணி பாய்ந்து சிந்திய ரத்தம் அற்புதமாய் எங்கும் இறங்குதே. ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம். பாடி ஆராதிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ஜெயம். பாவம் போக்கும் பரிசுத்த ரத்தம், பாவம் போக்கும் பரிசுத்த ரத்தம், எந்த பாவியையும் பரிசுத்தமாக்கும். ஓ ஜீசஸ். பாவங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய இயேசுவின் ரத்தம். பாவங்கள் சிவப்பு என்றாலும் பஞ்சை போல வெண்மையாகுமே. பாவங்கள் சிவப்பு என்றாலும் பஞ்சை போல வெண்மையாகுமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ஜெயம். Glory Jesus. Tabashakadona namashia. Glorious Lord, the mighty power of Jesus. Kabashata labakaroshia. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாத்தானை ஜெயித்திட்ட ரத்தம், சத்துருவை அழித்திட்ட ரத்தம். ஆமென். சாத்தானை ஜெயித்திட்ட ரத்தம். ஹல்லேலூயா. சத்துருவை சிலுவையிலே சிலுவையிலே சிந்தின ரத்தம் எங்கள் சாபங்களை மாற்றி அமைக்குதே. சிலுவையிலே சிந்தின ரத்தம் எங்கள் சாபங்களை மாற்றி அமைக்குதே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஓ ஜீசஸ். தேமலகவரஷியா. பாடி கரங்களை தட்டி பாடி ஆராதிங்கள். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ரத்தம் இறங்குகிறது. அவருடைய ரத்தம் கட்டுகள் பிசாசுகளை முறித்து நிர்மலமாக்குகிறது, வியாதிகளை சுகமாக்குகிறது. ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து பிசாசை அழிக்கிறது, சுத்தம் செய்யுதே. ஹல்லேலூயா. மனித வாழ்வையே தேசம் கொண்டு சுத்தம் செய்யுதே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம்
ஜெயம் ரத்தம் ஜெயம். வல்லமை நேசு ரத்தமே, வல்லமையின் இயேசு ரத்தமே, பாதை நோய்கள் நீக்க ரத்தமே, வல்லமையின் இயேசு ரத்தமே, பாதை நோய்கள் நீக்க ரத்தமே, பேய் பிசாசை அழிக்க ரத்தமே, பரிசுத்த இயேசு ரத்தமே. ஜெயம் ஜெயம். ஓ ஹalleluya. இப்பொழுது Jesus glory kama shadola vashya. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ரத்த ரத்தம் இயேசு ரத்தமே, ரத்த ரத்தம் இயேசு ரத்தமே, ஜெயம் ஜெயம் ரத்த ரத்தம். பாடுங்க பாடுங்க, இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி சொல்லி. ஓ ஹalleluya ஆமென். ரத்த ரத்தம் இயேசு ரத்தம். ஜீசஸ் glory glory. ரஷபால கோரகோ அந்நிய பாஷையில் ரத்த ரத்தம் இயேசு ரத்தமே, ரத்தம் ஜெயமே. அற்புதம் நடக்கிறது. விலாசகலரோ ரத்த ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்த ரத்தம். வல்லமையின் இயேசு ரத்தமே, வல்லமையின் இயேசு ரத்தமே, பாதை நோய்கள் நீக்கும் ரத்தமே, வல்லமையின் இயேசு ரத்தமே, பாதை நோய்கள் நீக்கும் ரத்தமே, பேய் பிசாசை அழிக்க ரத்தமே. ஆமென். பரிசுத்த இயேசு ரத்தமே, glory. பேய் பிசாசை அழிக்க ரத்தமே, ரசகரசியா. ஓ ஜீசஸ் glory. ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 ரத்தம் ஜெயம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் இயேசுவின். எல்லாரும் கதறி ஆராதிங்களோ. ரத்த ரத்தம் இயேசு ரத்தமே. கரங்களை தட்டி ஹalleluya. இயேசு ரத்தம் ஜெயம் என்றே சொல்லி சொல்லி பாடுகிற ஹalleluya. ஓ ராக்கரோஷகபரோ தீகபால ராக்கரோஷகே. ரத்தம் ஜெயம் ரத்த ரத்தம் இயேசு. ஓ ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆராதிங்க. ஓ ஜீசஸ் ஆமென். சந்தோஷமாய். ஓ ஆமென் ஹalleluya. ரத்த ரத்தமே சுரத்தமே. துரலபஷத பலகர துலபஷத பரகபரியா. ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தின் வல்லமை உங்கள் மத்தியிலே இறங்குகிறது. இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் இறங்குகிறது. இயேசுவின் ரத்தம் நம்மேல் இறங்குகிறது. அப்படியே ரத்தத்தினால் இப்பொழுது விடுதலை அற்புதம் நடக்கிறது. ரத்தத்தினாலே சாபக்கட்டு உடைகிறது. ரத்தத்தினால் பில்லி சூனியங்கள் உடைகிறது. பிசாசுகள் அலறி ஓடுகிறது. ரத்தத்தினாலே இப்பொழுது நோய்கள் சுகமாகிறது. உங்க வாழ்க்கையை மாறுகிறது. ரிசகானா ரோகோ துலா கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் அந்நிய பாசையில் தேவ பிள்ளைகள் பேசுங்க. ஆண்டவரோடு ரீகலவா சமன கதுனியா. உடைய வல்லமை 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 தேவ அக்கினி அபிஷேகம், தேவ ஆவியானவர் அக்கினியானவர் எங்கள் மேல் இப்பொழுது இறங்குவீராக. ரீகாதாதா ஷானா கோரதாபாஷியா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ glory. கர்த்தர் செய்த நன்மைகளை உணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஓ பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிப்போமா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கரங்களை மேலே உயர்த்தி கரங்களை அசைத்து பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது.
இயேசுவினுடைய கரம் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிறது, அற்புதங்களை செய்கிறது இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார் இயேசு. உங்கள் கண்ணீரை இந்த நேரத்தில் துடைக்கிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். என் மகளே, என் மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உன்னோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹோசன்னா, 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 ஹோசன்னா. ஆராதிங்கள், ஆராதிங்க இயேசுவை உயர்த்தி, சிங்காசனத்தில் இருக்கிறவரை. ஓ, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கண்ணீரோடு ஹோசன்னா, 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 ஹோசன்னா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஓ, அவர் பரிசுத்தம் உள்ள தேவர். ஹல்லேலூயா. ஓ, glory, glory, glory. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. பரலோக தேவனே, உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பொறுமை முடிவும். பொறுமை முடிவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்த அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பொறுமையோடு காத்திருந்த போது அவர்களுக்கு எவ்விதமான முடிவுகள் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவைகளை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே அந்த பொறுமையை குறித்துள்ள காரியங்களை ஆண்டவர் பேச போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து வந்தார். ஆண்டவருடைய பாதத்திலே பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? நாம் எதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறோமோ அந்த காரியத்திலே உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி அவர் நம் பக்கமாய் சாய்ந்து வருவாரா. இந்த உலகத்தில் மனிதர்கள் எதற்கெல்லாமோ காத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். படித்தவர்கள் ஒரு வேலை கிடைக்காதா என்று காத்திருக்கிறார்கள். திருமண வயதை உடையவர்கள் திருமணம் நடக்க வேண்டுமே என்று காத்திருக்கிறார்கள். வியாதியாய்
நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டுமே என்று காத்திருக்கிறார்கள். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் என்றைக்கு இது முடிவடையும் என்று அதற்காக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். சிலர் சிலருக்காக மனிதர்களுக்காய் காத்திருப்பார்கள். முடிவிலே ஏமாந்து போவார்கள். முடிவிலே வேதனையும் துக்கமும் கண்ணீருமாய் முடிந்துவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரி, நான் அவர்களை முன்பின் பார்த்தது இல்லை, எனக்கு அவர்கள் போன் பண்ணினார்கள். என்னுடைய போன் நம்பரை யாரோ கொடுத்து அவர்களோடு நீங்கள் பேசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த சகோதரி என்னை அழைத்தார்கள். அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சகோதரி அல்ல, ஒரு இந்து சகோதரி. அவர்கள் கண்ணீரோடு என்னோடு சொன்னார்கள், நான் இப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் என்னுடைய மகளுடைய ஒரு ஆபரேஷனுக்காக கொஞ்சம் கடனை வாங்கிவிட்டேன். இன்னும் என்னுடைய குடும்பத்தில் என் தாயை கவனிக்க தாயினுடைய கை உடைந்து விட்டபடியினால் அதை சரி பண்ணுவதற்காக கொஞ்சம் கடனை வாங்கிவிட்டேன். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே கொஞ்சம் கடன் நான் பட்டுவிட்டேன். என்னுடைய கணவனார் ஒரு சிறிய ஒரு கடை வியாபாரம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நானும் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் ஒரு கடைக்கு நான் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு கடன் 5 லட்சம் ரூபாய் கடனில் சிக்கிக் கொண்டேன். ஒவ்வொரு மாதம் வேலை செய்து நான் கொண்டு வருகிற காசை அவர்களுக்கு வட்டிக்காக அப்படியே நான் கொடுத்து விடுகிறேன். ஒரு காசு என்னுடைய கையில் தங்குவது இல்லை. என்னுடைய வாழ்க்கை மிகுந்த கண்ணீரும் துக்கமுமாய் மாறிவிட்டது. நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. பல நேரங்களிலே நான் தற்கொலை பண்ணி சென்று விடலாம் என்று சொல்லி எல்லாம் முடிவு நான் எடுத்திருக்கிறேன், நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே நான் அதிகாலை வேளையிலே எழுந்து நான் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணுகிறேன். எனக்கு உதவி செய்யும், இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி என்னோடு கண்ணீரோடு சொன்னார். அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன், உண்மையாய் இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனை அவருக்கு லேசான காரியம். அவரை 100க்கு 100 நீங்கள் நம்புங்கள். அதிகாலை வேளையில் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறப்பார். அந்த கடன் பிரச்சனையை உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அது எப்படி மாறும் என்று நீங்கள் கேட்க வேண்டாம். ஆண்டவர் எப்படியும் மாற்ற வல்லவர் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை சொன்ன போது அந்த சகோதரி அதை விசுவாசித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் பலவிதமான காரியங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய பொறுமையும் அவருடைய காத்திருக்குதலும் முடிவிலே சில நேரங்களில் அவன் எதிர்பார்த்த முடிவு அவர்களுக்கு கிடைக்கிறது, சந்தோஷப்படுகிறார். சில வேளைகளிலே அவர்கள் எதிர்பார்த்த முடிவுக்கு மாறாக எதிராக எல்லாம் நடந்து விடுகிறது. அப்பொழுது வேதனைப்படுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஏமாந்து விட்டேன், இத்தனை ஆண்டு காலத்தில் நான் வீணை கழித்து விட்டேன், இதை நம்பி என்னுடைய வாழ்க்கையை மோசம் போக்கி விட்டேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் வாழ்நாட்கள் எல்லாம் முடிந்து போயிடுச்சு. இனி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை, நான் சாக போகிறேன், இனி எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி உலகமே இருண்டு போனது போல ஒரு முடிவை எடுத்து விடுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட முடிவு தேவையில்லை. நீங்க வேத புஸ்தகத்திலே அருமையாக நாம் வாசித்தோம். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தர் ஆண்டவர் என் பட்சமாய் சாய்ந்து வந்து என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையை, உடைய பிரச்சனையை நீ எங்கே போய் சொல்லலாம் என்று தெரியவில்லை. என் அன்பு சகோதரி சகோதரி, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, யாரிடத்தில் சொல்லலாம் என்று தெரியவில்லை. மனிதர்கள் இடத்தில் எல்லாம் சொல்லி முடித்து விட்டீர்கள். அதிலே கேட்டவர்கள் உண்டு, கேட்காமல் போனவர்கள் உண்டு. உங்கள் குடும்பத்தில் எல்லாம் சொல்லி முடித்து விட்டீர்கள். எங்கும் எப்பக்கமும் சொல்லி, நண்பர்களிடத்திலும் சொல்லி, எங்குமே உங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கவில்லை. ஆகவே இனி பிரச்சனைக்கு முடிவு இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கிறான் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த வேத புஸ்தகத்திலே நடந்த சம்பவத்தை 2 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக வாசியுங்கள், ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நகோமி, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு.
நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் அவன் இளைப்பாற மாட்டான் என்று என்றார். இளைப்பாற மாட்டான் என்றாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் பாயிண்ட், ரூத் என்று சொல்லுகிற அந்த சகோதரி, அந்த ரூத்தின் பொறுமையும் அவருடைய முடிவையை நாம் பார்க்க போகிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ரூத் என்று சொல்லுகிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. சில அதிகாரங்கள் தான் அதிலே இருக்கிறது. ஆனால் அதிலே ஆழமான அநேக காரியங்கள், சத்தியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ரூத் யார் என்று பார்ப்போம். இந்த ரூத் எப்படி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெத்லெகேம் என்கிற அந்த ஊருக்கு அவள் கடந்து வந்தாள் என்று பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் தேசமாகிய அந்த தேசத்தில் யூதா, அந்த யூதாவிலே பெத்லெகேம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரிலே இருக்கிற ஒரு குடும்பம் நகோமி, எலிமெலேக் என்று சொல்லுகிற ஒரு குடும்பம். நகோமி, அவருடைய கணவன் எலிமெலேக், அவளுக்கு 2 குமாரர்கள். ஒருவன் பெயர் மக்லோன், ஒருவன் பெயர் கிலியோன். பாருங்க, திடீரென்று அந்த பெத்லெகேம் அங்கே பயங்கரமான பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சம் வந்தவுடனே பயங்கரமாய் கஷ்டப்பட ஆரம்பித்தார்கள். ஆகவே பொதுவாகவே பஞ்சம் வந்தால் பிழைப்பதற்காக என்ன செய்வாங்க? ஊரு விட்டு ஊர் போவாங்க, தேசம் விட்டு தேசம் போவார்கள், மாவட்டம் விட்டு மாவட்டம் போவார்கள், மாநிலம் விட்டு மாநிலம் போவார்கள். அது சகஜம். எங்கே செழிப்பு இருக்கிறது, எங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது, அங்கே போவார்கள். கால்நடைகள், மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் என்றெல்லாம் வைத்திருக்கிறவர்கள் எந்த இடத்தில் நன்றாக மழை பெய்து நல்ல புல் வெளிகள், மேய்ச்சல்கள் கிடைக்குமோ அதை பார்த்து அங்கே தங்கள் கால்நடைகளை நடத்தி கொண்டே போவார்கள். இது சகஜம். ஆகவே இந்த பெத்லெகேம் ஊரிலே பாருங்க, பயங்கரமான பஞ்சம் வந்து விட்டது. மழை பெய்யவில்லை, தண்ணீர் இல்லை. ஆகவே எந்த பயிரிடப்படவில்லை, விவசாயம் நடக்கவில்லை, எந்த விதமான தொழில்கள் நடக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவே இந்த குடும்பம், இந்த எலிமெலேக், நகோமி, மக்லோன், கிலியோன் என்று சொல்லுகிற 4 பேர் அடங்கிய இந்த குடும்பம் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் பக்கத்து நாடாகிய, பக்கத்து தேசமாகிய மோவாப் என்று சொல்லுகிற தேசத்திற்கு குடிபெயர்ந்து போனார்கள். அங்கே அந்த தேசத்தில் நன்றாக செழிப்பாய் இருந்தது, நல்ல வேலை வாய்ப்புகள் இருந்தது. ஆகவே அங்கே போய் நாம் பஞ்சத்திற்கு பிழைத்துக் கொள்ளலாம் என்று கடந்து போனார்கள். அங்கே போனார்கள். ஆரம்பத்தில் நன்றாய் இருந்தது, பஞ்சத்திற்கு பிழைக்கும்படியான வேலை வாய்ப்புகள், வழிகள் இருந்தது, தண்ணீர் இருந்தது, மழை இருந்தது, செழிப்பு இருந்தது, வேலை வாய்ப்புகள் கிடைத்தபடியால் அந்த குடும்பம் அங்கே நன்றாக இருந்து கொண்டிருந்தது, ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த 2 அவருடைய குமாரர்கள், மகன்களுக்கும் அந்த மோவாப் தேசத்தில் உள்ள பெண்களையே திருமணம் செய்து வைத்தார்கள். ஒருவனுக்கு ரூத் என்று, அவருடைய மூத்த மகனுக்கு ரூத் என்கிற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். இளைய மகனுக்கு ஓர்பாள் என்று சொல்லுகிற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். இப்படியாக 10 ஆண்டு காலங்கள் அந்த மோவாப் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாய் இருக்கிறது, செழிப்பாய் இருக்கிறது, ஆசீர்வாதமாய் இருக்கிறது, சந்தோஷமான குடும்பமாய் அது சென்று கொண்டே இருந்தது, வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் முதலாவது அந்த குடும்பத்தில் ஒரு துக்கமான சம்பவம் நடந்தது. அது என்னவென்றால், அந்த குடும்பத்தின் தலைவராகிய எலிமெலேக் அவர் மரித்து போனார். அவர் மரித்த பிறகு கொஞ்ச நாட்கள் கழிந்த உடனே இந்த அவருடைய குமாரர்கள், மகன்களாகிய மக்லோன் மரித்தான். அடுத்தது அவருடைய இளைய மகனாகிய அந்த கிலியோன், அவனும் மரித்து போனான். பாருங்க, இப்பொழுது அந்த தாயானவள் நகோமி, அந்த அம்மா பெயர், கணவனை இழந்து 2 தன்னுடைய குமாரர்களை இழந்து 2 மருமகளோடு கூட கண்ணீருக்குள் வாழ்க்கை தள்ளப்பட்டு விட்டது. இனி என்ன செய்வதற்கு தெரியாதபடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை ஆகிவிட்டதே, நான் இப்படி நடக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை, இப்படி சம்பவித்து விட்டது என்று சொல்லி மிகுந்த கண்ணீராயிற்று. ஆரம்பத்திலே சந்தோஷமாய் இருந்தது, ஆரம்பத்திலே எல்லாமே அனுகூலமாய் இருந்தது, ஆரம்பத்திலே எல்லாமே ஆசீர்வாதமாய் இருந்தது, நன்றாக தான் குடும்பம் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இடிந்து நொறுங்கி உடைந்து விழுந்து விட்டது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு சம்பவத்தினாலே உங்கள் குடும்ப மீதமான ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பம் நொறுங்கி போய் கீழே விழுந்து கிடக்கிறதா? உங்கள் கூடாரமானது இடிந்து விழுந்தது போல, ஐயோ என் தலையிலே இடி விழுந்தது போல ஆகிவிட்டது, நான் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை, என் மகளை திருமணம் பண்ணி கொடுத்த இடத்தில் ஆரம்பத்தில் நன்றாய்தான் இருந்தது, இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை. என்னுடைய மகள் இன்றைக்கு கண்ணீரும் வேதனையுமாய் என்னுடைய வீட்டில் வந்திருந்து அழுது கொண்டு இருக்கிறாளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் பிறக்கும் போது நன்றாய்தான் இருந்தான்,
இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நடக்க முடியாமல் இப்படி ஏதோ வந்து அவனை வந்து தாக்கி இப்படி ஆகிவிட்டது. சந்தோஷமாக இருந்த என் குடும்பம் எப்படியே ஆகிவிட்டது. நன்றாக நடந்து கொண்டிருந்த தொழில் பிசினஸ் திடீரென்று எல்லாம் உடைந்து நொறுங்கி விட்டது. பயங்கரமான கடனுக்குள் சிக்கிக் கொண்டேன். நான் கடன் வாங்கிதான் அந்த தொழிலை தொடங்கி இருந்தேன். பேங்க் லோன், வட்டி கடன், மாதந்தோறும் ஒழுங்காக நான் வட்டியை கட்டி என்னுடைய டியூ நான் கட்டி கொண்டு நான் இருந்தேன். யார் என்ன தீமை செய்தார்களோ தெரியாது. என்னுடைய தொழில் முழுவதும் முடங்கி போயிற்று. இன்றைக்கு நான் வட்டி கூட கட்ட முடியாதபடி எனக்கு இருக்கிற என்னுடைய வீடு, உடைமைகள், என்னுடைய சொத்துகள் எல்லாவற்றையும் நான் விலைக்கு விற்று கடனை அடைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி நடந்தது? நன்றாக நான் படித்தேன், கஷ்டப்பட்டு படித்தேன். ஏன் எனக்கு ஒரு வேலை இல்லை? ஏன் எனக்கு ஒரு வேலை இல்லை? என் மூலமா எத்தனை பேரோ நன்றாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் உயரத்திற்கு போக நான் ஒரு ஏணியாக இருந்தேனே. என்னை விதித்து மேலே ஏறி அவர்கள் உயரை செல்லவும் அவர்கள் நன்றாக இருக்கும்படி நான் அவர்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இன்றைக்கு எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே. என் அருமையானவர்களை, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வேதனையும் உடைமையும் கண்ணீரையும் கொண்டு வந்திருக்கிறதா? குடும்பத்திலே பிள்ளைகள் வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். இந்த குடும்பம் அப்படிதான் ஆகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும் பொழுது இந்த நகோமி அந்த தாயானவளுக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. தன்னுடைய சொந்த இடத்தில் பெத்லகேம் ஊரில் இருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த பெத்லகேமிலே ஆண்டவர் மழையை கட்டளையிட்டு நல்ல செழிப்பை கொடுத்து விட்டார். இப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த அம்மா ஒரு முடிவு செய்தார்கள். இனிமேல் இந்த மோவாப் தேசம் எனக்கு வேண்டாம். இனிமேல் இந்த மோவாப் தேசம் எனக்கு வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோவாப் தேசம் ஒரு சபிக்கப்பட்ட தேசம். ஆனால் நன்றாக செழிப்பு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய இரக்கமோ கிருபையோ தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே கிடையாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சாபமான இடத்துக்கு போகும் பொழுது இங்கே இருந்து பார்க்க நன்றாக தான் இருக்கும். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று சொல்வார்கள். அக்கறையில் போய் பார்த்தால் தெரியும் அது பச்சையாக இருக்கிறதா, காய்ந்து இருக்கிறதா, ஒத்தையாக அப்படி அப்படி நிற்கிறதா. நம்பி ஏமாந்து போதுமே என்று எத்தனை பேர் காதல் நீரை போல, காதல் நீரை போல, பாலவன சோலையை போல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, காதல் நீர் என்றால் என்ன தெரியுமா? பயங்கரமான பாலைவனங்களிலே தூரத்தில் இருந்து பார்க்கும் போது தண்ணீர் அப்படியே நிற்கிறது போல தெரியும். நல்ல வெயில் அடிக்கிற மத்தியான நேரத்திலே உடனே தாகத்திலே நான் வறண்டு போய் இருக்கிற மனிதர்கள் அப்படியே கொஞ்ச தூரம் போய்விட்டால் அந்த தண்ணீர் கிடைத்துவிடும், தாகத்தை தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நம்பிக்கையோடு நடப்பார்கள். எந்த இடத்திலே தண்ணீரை கண்டார்களோ அந்த இடத்தில் வரும்போது அங்கே தண்ணீர் இருக்காது, மணல் தான் இருக்கும். அவர்கள் பார்த்த அதே தண்ணீர் திரும்பிக் கொண்டு இருக்கிறது போன்ற காட்சி அங்கே இன்னும் அந்த இடத்திலிருந்து பார்த்தா இன்னும் தூரத்திலே அங்கே தெரியும். காதைதான் காதல் நீர் என்று சொல்வார்கள். உண்மையிலே அது தண்ணீர் அல்ல. அந்த வெயில் உஷ்ணத்திற்கு அந்த மணல் சூட்டிற்குமாக அப்படியே தண்ணீர் தழுவுகிறது போல தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதை நம்பி எத்தனை பேர் ஏமாந்து போகிறார்கள். அதை போலதான் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு வழியிலே நாம் நன்றாக வந்துவிட வேண்டும், ஏதோ ஒரு வழியில் நாம் நன்றாக சம்பாத்தியம் பண்ணிவிட வேண்டும், மேலே உயரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான குறுக்கு வழிகளை, பலவிதமான சாபமான பாவமான வழிகளுக்குள்ளே போய் நம்முடைய வாழ்க்கையை நாமே கெடுத்துக் கொள்கிறோம், நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளை, கவனிங்க. இங்கே இந்த குடும்பம் அப்படிதான் அந்த மோவாபாகிய சாபம் பிடித்த தேசத்திற்கு போனது. எதுவுமே ஆரம்பத்தில் குறுக்கு வழி சம்பாத்தியமும், குறுக்கு வழியிலே தவறான வழி போகிறது. ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும், போக போகதான் அது உங்களுக்கு சாபம், வேதனை, கண்ணீரை, துக்கத்தை கொடுக்கும். எல்லாவற்றையும் இழந்து போவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற நன்மையை நாம் இழந்து போக மாட்டோம். அது நமக்கு என்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிதான் இந்த குடும்பமும் கூட மோவாப் தேசத்திலே போய் எல்லாம் இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சகலம் இழந்து போனார்கள். இப்பொழுது பெத்லகேம் ஊரிலே, அங்கே அவருடைய சொந்த ஊரிலே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மழை பெய்து விட்டது, அங்கே பயிரிடுகிறார்கள், தொழில் நடக்கிறது, விவசாயம் நடக்கிறது, எல்லா காரியம் நடக்கிறது, மக்கள் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்கிறார்கள். இந்த செய்தி இந்த நகோமி கேட்கிறாள். இவர்கள் கேட்ட உடனே முடிவு செய்தார்கள், இனிமேல் இந்த மோவாப் தேசம் வேண்டாம், இனிமேல் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு என் சொந்த இடத்திலிருந்து வந்தேனோ அதே பெத்லகேமுக்கு நான் திரும்ப போவேன் என்று சொல்லி
முடிவு செய்தவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது அவருடைய 2 மருமகளும் கூடவே வந்தார்கள். வந்தவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்னோடு வர வேண்டாம், உங்களுக்கு இனி ஒரு கணவன் கிடைக்க போகிறது இல்லை, எந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் போங்கள், உங்கள் ஜனத்தை பார்த்து போங்கள் என்று சொன்ன போது ஒரு மருமகள் அந்த நகோமியை முத்தமிட்டு அழுதுவிட்டு ஓர்பார் என்று சொல்லுகிற மருமகள் போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத் என்று சொல்லுகிற மருமகளோ தன்னுடைய மாமியாரை விடாமல் அவள் பற்றி பிடித்துக் கொண்டு சொன்னாள், நீங்க எங்க போனாலும் அங்கே நானும் வருவேன், எந்த இடத்துல நீங்க மறிக்கிறீங்களோ அங்கே நான் உங்களோடு கூட நான் சாவேன், உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் அவன் அப்படின்னு சொல்லி உறுதியாக பிடித்துக் கொண்டாள். அவள் உறுதியாக பிடித்துக் கொண்டதை பார்த்த நகோமி அந்த மருமகளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்து விட்டாள். பெத்லெகேமுக்கு வந்தாள். அங்கே பார்த்தால் செழிப்பாய் இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது என்று சொல்லி உடனே வேற இடத்துக்கு போனால் எல்லாம் சரியாகிவிடும் என்று முடிவு செய்கிறீர்களா? அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் பொறுமையாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல ஆரம்பங்களை தருவார். ஆண்டவர் சிறந்த அருமையான நல்ல ஈவுகளை நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அவசரப்பட்டு எந்த முடிவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து விடாதீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அங்கே போனார்கள். அந்த பெத்லெகேமிலே இப்பொழுது இந்த மாமியார் மருமகன் இருக்கிறாங்க. இது சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஏழை குடும்பம், வேலை செய்தால்தான் சாப்பாடு. இந்த நகோமி அந்த அம்மா வயதானவர்கள், முதிர் வயது உடையவர்கள். அந்த ரூத் அவள் ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறாள், விதவையாக இருக்கிறாள், கணவன் மரித்து போனான். இப்படி இருக்கும்போது பாருங்க, முன்பின் தெரியாத ஒரு தேசத்துக்கு அவள் வந்திருக்கிறாள். மோவாப் தேசத்தில் உள்ளவள். இங்கே வந்தவுடனே வந்திருக்கிறாள். இப்பொழுது மாமியார் சொல்றாங்க, அது அறுவடையின் காலம், அறுப்பறுக்கிற அறுவடையின் காலம் அது. ஆகவே நீ இந்த பகுதியிலே போனால் ஏராளமான வயல் நிலங்கள் இருக்கிறது, அங்கே வயலை அறுவடை செய்து கொண்டு இருப்பார்கள். நீ அங்கே போய் நாம் ஏதாவது சாப்பிடுவதற்காக கதிர் புரைக்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டாள். முன்பின் தெரியாத இந்த இடத்திலே இந்த நகோமி எங்கே வயல் அறுவடை நடக்கிறது என்று சொல்லி பார்த்து அங்கே போய் கதிர் புறக்குகிறாள். கதிருக்கு மகிமை உண்டாகின்றது. அந்த வயலுடைய சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவன் பெரிய கோடீஸ்வரன், பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய பேர் போவாஸ். அவன் திடீரென்று வருகிறான். அவன் வந்து இந்த இவளுடைய ரூத்தை பார்க்கிறான். அவளை குறித்து அவன் விசாரிக்கும் பொழுது இவள் நகோமியின் மருமகளாகிய ரூத் என்று சொன்னது அவனுக்கு தெரிந்துவிட்டது. ஏனென்றால் இந்த ரூத் அந்த பெத்லெகேம் ஊரில் மிகவும் சாட்சி உள்ள ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவருடைய நடக்கைகள், செய்கைகள், கிரியைகள், பேச்சுகள் நம்முடைய மாமியாரை பெற்ற தாயை பார்க்க அன்பாக அவள் நேசித்து கனப்படுத்தி வைத்திருப்பதும் எல்லாவற்றிலும் அவள் கீழ்ப்படுகிறது. இதை எல்லாம் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே அறிந்தார்கள், எல்லாரும் அதை பார்த்தார்கள். ஆகவே அவளை குறித்து எல்லா இடத்திலும் பேச்சு நடக்கிறது. ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த நகோமியுடைய மருமகள், அது மோவாப் தேசத்து பெண்ணுதான். ஆனால் எவ்வளவு ஒரு நல்ல குணசாலியான பெண், எவ்வளவு கீழ்ப்படுதல் உள்ளவள், எவ்வளவு ஒரு நல்ல குணம், எவ்வளவு ஒரு நல்ல அன்புள்ள ஒரு பெண் என்று நான் சொல்லி அவளை குறித்து நல்ல சாட்சியாக புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது இந்த போவாஸ் அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே அவளுக்கு அவன் அனுகூலமாக உதவிகளை செய்கிறான். இப்படியாக செய்தால் அன்றைக்கு அந்த வயல் நிலத்தில் இருந்து அவள் கதிர்களை பொறுக்கி கொஞ்சம் அவள் வீட்டிற்கு கொண்டு வருகிறாள். கொண்டு வந்தவுடனே மாமியார் கேட்கிறார்கள், நகோமி, இன்றைக்கு யாருடைய வயல் நிலத்தில் போய் கதிர் புறக்க போனாய்? அப்போ சொன்னாள், இப்படி போவாஸ் என்று சொல்கிற ஒரு மனிதன், அந்த மண்ணுடைய வயல்வெளியில் போய் நான் கதிர் புறக்க போனேன். அந்த மனுஷன் என் மேல் மிகவும் அன்பு பாராட்டி எனக்கு சாப்பிட ஆகாரம் கொடுத்தார், குடிக்க தண்ணீர் கொடுத்தார், வேலையாட்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்க போடப்பட்டிருந்த அந்த குடிசை சென்று அதுல கூட கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள என்று சொல்லி எனக்கு எவ்வளவோ அவன் என் மேல் அன்பாக எனக்கு உதவிகளை செய்தான் என்று அவள் சொன்னாள். உடனே இந்த நகோமி சொன்னாள், அவள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய உறவின் முறையா, நம்முடைய சொந்தக்காரன் தான். அல்லேலூயா. ரூத்துக்கு தெரியாது இவன் சொந்தக்காரன் தெரியாது. ஆனா நகோமி சொல்லி கொடுக்கிறாங்க, அவன் நம்முடைய சொந்தக்காரன் தான். அல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, அந்த நகோமி அதற்கு ஒரு முடிவை, என்னுடைய மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ என்று மருமகளை பார்த்து சொன்னான். எப்படிப்பட்ட ஒரு மாமியார், எப்படிப்பட்ட ஒரு மருமகள் பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் நாம் பார்க்க முடியும், மாமியார் மருமகளை நன்றாய் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பெற்ற மகளை பார்க்கிறோம், அந்த ரூத்தை நேசிக்கிற ஒரு நல்ல மாமியார்,
தன்னை பெற்ற தாயை பார்க்கிறோம் தன்னுடைய மாமியை நேசிக்கிற ஒரு நல்ல மருமகள். ஹல்லேலூயா. ஒருவர் நேசிக்கிறார்கள். ஆகவே அந்த மாமியாருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம். என்னை நம்பி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி இந்த இடத்திலே அவளுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கையே இனி கிடையாது. ஆனாலும் கூட நான் மரித்து போனால் அவள் தனிமையா விதவையா தான் இருப்பாள். ஒன்றுமே கிடையாது. என்னோடு கூட பட்டினி கிடக்க வேண்டியதான். அவள் தான் வேலை செய்து எனக்கே சாப்பாடு போட வேண்டும். இந்த நிலைமையில் கூட என்னை விட்டு விலகாமல் என்னை பற்றி கொண்டு என்னை நேசித்து என்னோடு வந்த என் மருமகள் அல்லவா. இன்றைக்கு வர வயல்வெளியில் போய் கதப்புரைக்கு கொண்டு வந்திருக்கிறாள். இதைதான் நாங்கள் அப்பமாக சொல்லி இன்றைக்கு வர சாப்பிட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட என் மருமகளே, உனக்கு நான் ஒரு சுகமான சௌக்கியமான வாழ்க்கையை உனக்கு அமையும்படி அதற்காக நான் முயற்சி செய்யாமல் இருப்பேனோ? அதற்காக நான் உனக்காய் ஜெபம் பண்ணாமல் இருப்பேனோ? உனக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பதற்காக நான் நிச்சயம் முயற்சி செய்வேன், ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி அவள் சொன்னாள், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்காக நான் சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த முடிவோடு நான் சொன்னாள், நீ இன்றைக்கு இரவு நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த போவாஸ் என்று சொல்லுகிற மனிதன் தன்னுடைய கதிர்களை கொண்டு போய் அவன் போரடிப்பதற்காக களத்திலே வைத்திருப்பான். அங்கே போரடிப்பார்கள். ஒரு புறத்தில் அவருடைய வைக்கோல் அப்படியே அந்த போர் இருக்கும். ஒரு பக்கத்திலே கோதுமை மணிகளை குவியலாக கூட்டி போட்டிருப்பார்கள். இவனும் அங்கே படுத்த அந்த களத்தில் தூங்குவான். நீ இரவு நேரம் போய் அப்படி காலிலே போர்த்தி இருக்கிற போர்வை விலக்கி கொண்டு அவன் பாதத்தில் காலடியிலே படுத்துக்கொள். ஹல்லேலூயா. நல்ல மாமியார் அழகாக அருமையாக புத்திமதி சொல்லி அனுப்பினார்கள். அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள். என்ன என்னுடைய மாமியார் இப்படி சொல்றாங்க, இப்படி 4 பேர் அறிந்த என்ன சொல்லுவாங்க? இரவு நேரம் நான் அப்படி போகும்போது, இது நகோமியுடைய மருமகள் அல்லவா, ரூத் அல்லவா, இந்த இரவு நேரம் இந்த பெண்ணுக்கு இங்க என்ன வேலை, இவள் எங்கே போகலாம் பார்க்கலாம் என்று சொல்லி எங்கே போகிறார் என்னை பின்தொடர்ந்து வந்து நான் எங்கே போகிறேன் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் என்னை 4 பேர் எப்படி சொல்லுவாங்க? காரி துப்புவார்கள், அவமானமாய் கேவலமாய் பேசுவார்களே. அதற்கு பிறகு எப்படி நான் வெளியிலே தலை நீட்ட முடியும்? ஊர்ல எப்படி தலையை காட்ட முடியும்? இந்த ஊர்ல எப்படி இருக்க முடியும்? என்னை நடத்த கெட்டவள் என்றல்லவா சொல்வார்கள் என்று சொல்லி அந்த ரூத் ஒரு வார்த்தை மறுப்பு சொல்லவே இல்லை. மாமியார் சொன்னதுக்கு தான் கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த களத்து வீட்டுக்கு போனாள். போவாஸ் அவன் தூங்குகிற நேரம் வரைக்கும் அவள் மறைந்திருந்தாள். அவன் தூங்க ஆரம்பித்த உடனே அவருடைய போர்வை விலக்கி அவருடைய காலடியிலே படுத்துக் கொண்டான். அவன் திடீரென்று விழிப்பு வந்து பார்க்கும் பொழுது ரூத், ஹல்லேலூயா, அவள் சொன்னார், நீர் சுதந்திரவாளி, உடைய போர்வையின் மேல் நீர் விரியும். அப்பொழுது அவன் சொன்னான், உண்மைதான் என் மகளே, நான் சுதந்திரவாளி தான். ஆனாலும் என்னை பார்க்கிறோம் உன்னை திருமணம் செய்து கொள்ள என்னை பார்க்கிறோம் உரிமை உள்ள ஒரு சுதந்திரவாளி சொந்தக்காரன் இருக்கிறான். அவன் உன்னை முறைப்படியாய் திருமணம் செய்தால் அவன் திருமணம் செய்து கொள்ளட்டும். அவன் திருமணம் செய்யாவிட்டால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய முன்பின நற்குணத்தை பார்த்து பின்னின நற்குணம் அது நல்ல உத்தமமாய் இருக்கிறாயம்மா. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவளை புகழ்ந்து அவளை பாருங்க, கொஞ்சம் கோதுமைகளை எல்லாம் அவளுக்கு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் வந்து விட்டாள். வீட்டுக்கு வந்த உடனே நகோமி அந்த மாமியார் கேட்கிறாங்க, போனாயே அங்க என்ன நடந்தது, போவாஸ் என்ன சொன்னான்? அவள் எல்லாம் சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்படியா, சரி. அப்பொழுதுதான் அந்த நகோமி சொல்லுகிறாள், என் மகளே, இது என்னமா, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுமையா இரு. இந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்க வரை நான் ஓய்ந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது நகோமி, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் இளைப்பாற மாட்டான், ஓய்ந்திருக்க மாட்டான், இளைப்பாற மாட்டான். அப்ப இந்த காரியம் என்னமாய் முடியும்? அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறான். அப்ப அதனுடைய முடிவு என்னவென்று நீ அறியும்படி நீ பொறுமையாயிரு. ஹல்லேலூயா. உடனே அவசரப்பட்டு விடாது, முந்திக் கொள்ளாதே, பொறுமையாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவள் அப்படியே பொறுமையாக இருந்தாள். இந்த மனிதன் அடுத்த நாள் காலை வேளையில் எழுப்பினான். போவாஸ் நேராக பட்டணத்தின் ஒருமுக வாசலுக்கு வந்தான். அது பாருங்க, இவனை பார்த்து நெருங்கிய சொந்த உடையவனாக இந்த ரூத்தை திருமணம் செய்யக்கூடிய அந்த உரிமை உள்ளவன். அப்படி அவன் அங்கே வந்து கொண்டிருக்கிறான். அவனை அழைத்து அவன்
அவன் சொன்னான், இப்படி இந்த ரூத்தை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா? அவன் சொன்னான், நான் திருமணம் பண்ணவில்லை. நான் எப்படி திருமணம் பண்ணுவேன்? எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் 13வது வசனம். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரனுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்று மூப்பர்கள் எல்லாம் அங்கே தேசத்தின் மூப்பர்களுக்கு முன்பாக போவாஸ் அந்த காரியத்தை சொல்லுகிறான். 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், திருமணம் பண்ணினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நடந்தது என்ன? கர்த்தர் அந்த குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு அருமையான ஆண்மகனை கர்த்தர் கொடுத்தார். எந்த நம்பிக்கை இல்லாமல் வந்தவள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவரே என் நம்பிக்கை என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை பிடித்துக் கொண்டு வந்த ரூத்து இன்றைக்கு பார்க்க ஒன்றுமில்லாதவள், ஒரு விதவை. அந்த விதவையானவளை அந்த தேசத்திலே அந்த ஊர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரனாகிய பெரிய பணக்காரனாகிய போவாஸ் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் திருமணம் செய்கிறான். எந்த வரதட்சணையும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, ஒன்று கிடையாது. அவளுடைய சாட்சியான வாழ்க்கையை அவன் அறிந்திருந்தான். அவள் ஒரு நற்குணசாலியான பெண். ஹல்லேலூயா. அதற்காக அவளை என்ன செய்கிறான்? அவன் திருமணம் செய்தான். பாருங்க, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்ற நிலைமையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே, என் அருமையானவர்களே, அந்த காரியத்தில் உங்களுக்கு தேவன் என்ன முடிவை கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நீங்கள் பொறுமையோடு இருந்து ஜெபம் பண்ணுங்கள். பொறுமையோடு இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது இந்த சங்கீதம் 40வது சங்கீதம் முதல் வசனத்திலே படிக்க கேட்டோம் அல்லவா? நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து வந்தார். ஆண்டவர் வருவார். என் மகனே, நீ எதற்காக கண்ணீர் விடுகிறாய்? நீ எதற்கு அழுது கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? அழாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. முடிவு நல்ல முடிவாக இருக்கும். முடிவு உங்களுக்கு சந்தோஷமாய் இருக்கும். முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கிற ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத ஒரு பரிதாபமாய் வந்தவளை, பணம் இல்லை, காசு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எந்த இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, ஒரு பழைய குடிசை வீடு. என் வேலைக்கு போனாலும் காசு, சாப்பாட்டுக்கே வழி உண்டு, வேற வழியே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்த ஆண்டவரை நம்பி வந்த ரூத்துக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிதான உயர்வான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தார். அதுதான் ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்த முடிவு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொறுமையோடு காத்திருந்தாள். கர்த்தர் இவ்வளவு மேன்மையான போவாசை கொடுத்து ஆசீர்வதித்தார். எந்த வயல்வெளியிலே போய் அவள் கால் மிதித்து அவள் கதிர் புரைக்கி பிழைப்புக்காக போய் கால் வைத்தாளோ, அந்த எஜமான் பாருங்க, அவன் பரிதாபப்பட்டு அவளுக்கு உதவி செய்தான். இன்றைக்கு அதே வயல்வெளிகள் நிலங்கள் எல்லாம் இந்த பிழைப்புக்காக கதிர் புறக்க போத இந்த ரூத் இன்றைக்கு அதற்கு சொந்தக்காரியா எஜமாட்டியாக ஆண்டவர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும், எந்த மனுஷனையும் கனப்படுத்தவும், எந்த மனுஷனையும் உயர்த்தி வைக்கவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். யாரும் உங்களை உயர்த்த வேண்டாம். ஆண்டவரை நம்புங்கள். அவரே உங்களை உயர்த்துகிறவர் ஆண்டவர் தான். அவர் உயர்த்தி வைத்து விட்டாரே, அந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியின் கீழே நம்மை இறக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் உயர்த்தி வைத்தால் நம்மை தாழ்த்த முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பாருங்க, அருமையான ஒரு ஆண்மகனை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அந்த ஓபேத்தினுடைய அப்படியே சந்ததியில் வந்தவன் தான் தாவீது ராஜா. அந்த சந்ததியில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, ஆண்டவர் உங்க மேல் வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்க நினைக்கிறீங்க என் குடும்பம் பாவம், நான் தான் ஒரு ஏழை, எனக்கு படிப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் ஏதோ சாப்பிடுகிறேன், ஏதோ வாழ்கிறேன், எனக்கு எல்லாம் எந்த திறமையும் கிடையாது ஐயா, ஒன்றுமே கிடையாது, ஏதோ என் வாழ்க்கை அப்படி ஏதோ போயிட்டு இருக்கு, நான் ஜெபம் பண்றேன், ஏதோ ஆண்டவர் ஏதோ நடத்துகிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் நம்மில் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த ரூத்தை கர்த்தர் உயர்த்தியது போல
ஆசீர்வாதமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் பாயிண்ட், ரூத்தின் பொறுமையும் முடிவையும் நாம் கேட்டோம். இரண்டாவதாக அடுத்தபடியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பொறுமையும் முடிவையும் நாம் பார்க்க போகிறோம். யோபின் பொறுமையும் முடிவும். வாசிங்க யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே, பாக்கியவான்கள் என்கிறோமே, பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுடைய பொறுமையை குறித்தும் கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே என்று யாக்கோபு சொல்லுகிறார். பாருங்க, வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோபுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யோபு ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானான மனுஷன், பெரிய கோடீஸ்வரன். பாருங்க, யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். இந்த யோபு எப்படிப்பட்டவன் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவராகிய தேவனே சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாங்குக்கு விலகக்கூடிய மனுஷன். ஆண்டவர் சொன்னார், அவனை போல ஒரு மனுஷன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாங்குக்கு விலகி ஓடுகிற மனுஷன். எவ்வளவு அருமையான ஒரு மனிதன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பயங்கரமான துன்பம் வந்துவிட்டது, பயங்கரமான பிரச்சனை வந்துவிட்டது. அவன் எல்லாம் அவனுடைய 10 பிள்ளைகளை இழந்தான், மனைவி பிரிந்து போய்விட்டாள், அவனுடைய சொத்து சுகங்களை இழந்தான், மிருக ஜீவன்களை இழந்தான், வேலையாட்களை இழந்தான். அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுடைய சரீரம் முழுவதும் பற்களினால், புண்களினாலே சாத்தான் பாதித்து அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக தள்ளப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக தள்ளப்பட்டான். இரவும் பகலும் கண்ணீர் வேதனையுமான வாழ்க்கையிலே தள்ளப்பட்டான். பிரியமானவர்கள், அவருடைய மதிப்பு மரியாதை இழந்தான். அப்புறம் அவர் அப்படியே எழுப்பு தெருவிலே நடந்து வருகிறாரே, ஆனால் அப்படியே மனிதர்கள் எல்லாம், அந்த மக்கள் எழுப்பி நின்று வாயை கைகளினாலே அப்படியே அடைத்துக் கொண்டு அப்படியே கையை கட்டி அப்படியே குனிந்து அப்படியே அவருக்கு மரியாதை கொடுப்பார்கள். அவ்வளவு கனத்துக்குரிய ஒரு மனிதன். வாலிபர்கள், இளைஞர்கள் யோபு வருகிறார் என்று சொன்னால் முன்னே நிற்க மாட்டார்களாம், பயந்து ஒதுங்கிக் கொள்வார்களாம். அவ்வளவு கனத்துக்குரிய ஒரு மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனை சாத்தான் ஆண்டவரிடத்தில் போய் அனுமதியை கேட்டு பெற்றுக்கொண்டு வந்து இந்த தீமைகளை எல்லாம் செய்தான். இவைகள் ஒன்று நிமித்தமும் யோபு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை தூசிக்கவும் இல்லை, மறுதலிக்கவும் இல்லை, அவரை நேசிக்கவே செய்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நான் நேசிக்கிறேன் ஐயா, என்ன வந்தாலும் நான் அவரை விடமாட்டேன், நான் அவரை கடைசி வரையில் பின்பற்றுவேன், என் இயேசுவுக்காக சிலுவையை சுமப்பேன், எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் இயேசுவுக்காய் சகிப்பேன், எவர்கள் என்ன சொன்னார், என்னை கைவிட்டார், இயேசுவை விடமாட்டேன், என் இயேசுவுக்காக நான் அவைகளை நான் ஏற்றுக்கொள்வேன், அனுபவிப்பேன், நான் ஆண்டவருக்கு பின்னே செல்வேன் என்ற முடிவோடு நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை நேசித்து பின்பற்றி செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகள், கண்ணீர், துக்கங்கள் பல கடந்து வரும். அந்த வேளையில் ஆண்டவர்களை கைவிட்டு விட்டார் என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். அவர் இப்படிப்பட்ட பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதிக்கிறவன் பொல்லாங்கனாகிய பிசாசானவன். அவன் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டு வந்து நம்மை சோதிப்பான், அனுமதி கேட்காமலும் வந்து அவன் போராடி சோதிப்பான். பலவிதமாய் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எந்த குற்றக்குறைகள் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சாத்தான் சோதிக்கும்படி அனுமதி கேட்டு வந்து அவன் சோதித்து விட்டான். அடுத்தபடியாக பிள்ளைகளை கொண்டு விட்டான், வேலையாட்களை கொண்டான், ஒவ்வொன்றாக முடித்து விட்டான், குடும்பத்தை பிரித்து விட்டு விட்டான், சரீரம் முழுவதும் வியாதியை உண்டாக்கி விட்டான். அவருடைய எல்லாவற்றையும் இழந்து இரவும் பகலும் கண்ணீர் வாழ்க்கையிலே தள்ளப்பட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை போல வேத புஸ்தகத்திலே வேதனை அனுபவித்த ஒருவரை நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம்
18வது வசனத்தை பாருங்க. யோபு பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறான். அப்பொழுது வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாம் இழந்து போனேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும், என் உயிர் மட்டும் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை, எல்லாம் இழந்துச்சேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பொறுமையோடு காத்திருக்கிறாயா? எல்லாம் இழந்து போய் என் குடும்பம் எல்லாரும் புறமே தள்ளப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு சமுதாயத்திலும் பேர் இல்லை. எங்கள் குடும்பத்திற்குள்ளாக ஒருவரை எங்களை மதிப்பதில்லை. காரணம், எல்லாம் இழந்து போனேன். இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான். நம்முடைய பாக்கெட்ல பணம் நிறைய கனமா இருக்கும் பொழுது நாம் பின்னே திரும்பி பார்த்தால் ஒரு கூட்டம் நமக்கு பின்னே வந்து கொண்டே இருப்பார்கள். நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க தான் சொல்லுவாங்க, அடுத்த சொல்லுவாங்க, என்ன உங்களுக்கு தெரிகிறத நாங்க இந்த வழியில தூரத்தை உங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. கையில பணம் இருந்து நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நன்றாக ஆசீர்வாதமா இருந்தா சொந்தம் இல்லாதவன் தான் வந்து சொந்தம் கொண்டாடுவான். முன்பின் தெரியாதவன் தான் ரோட்ல போகும்போது நம்ம கண்டுக்காம போனவர்கள் தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியல என்ன நான் என்ன தெரியுமா, உங்க அப்பா வழியில இப்படி சொந்தம் வந்து நிற்போம். எல்லா சொந்தமும் தேடி வரும். ஆனா நீங்கள் உடைந்து நொறுங்கி போகும்போது, எல்லாவற்றையும் இழந்து ஒரு பட்டமரமாய் உங்கள் வாழ்க்கை குடும்பமும் தள்ளப்படும் போது, வெறும் கையாய் மாறும் பொழுது, உங்க கையில் இருந்த பணமும் காசு சொத்தும் சுகமும் இழந்து எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு போகும் பொழுது பின்னே திரும்பி பாருங்கள். உங்கள் நண்பர்கள் ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள். உங்கள் சொந்தக்காரர்களை பார்க்க முடியாது, உதவி செய்வதற்கு சொன்னவர்களை காண முடியாது, உறவினர்களும் காண முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, குடும்பத்தாரை பார்க்க முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒருவர் கூட இருப்பார். அவர் தான் என்னை உங்களை படைத்து உயிரை சிலுவையிலே கொடுத்தவர், ரத்தம் சிந்தி நம்மை நேசித்த இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம் நம்மை விட்டு போக மாட்டார். அவர் தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நேசிக்கிற ஒரே தெய்வம். மனிதனுடைய அன்பு எல்லாம் மாறி போகும், இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இன்றைக்கு அவர் ஒரே நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்து கண்ணீரோடு இருக்கிறார். அநேகர் பரியாசம் பண்ணுகிறார்கள், ஊர் ஜனங்கள் எல்லாம் பரியாசம் பண்ணுகிறாங்க. உனக்கு வேண்டும், நீ செய்த அக்கிரம அநியாயம் தான் இப்படிதான் நடந்தது, நீ செய்த அநியாயம். ஆனா அவர் ஒரு அநியாயம் செய்யல. எல்லாம் நாம் வாழ்ந்து கெட்டு போகும் பொழுது பிரியமானவர்களே, செய்யாததெல்லாம் செய்தோன்னு சொல்லுவாங்க. நீ அப்படி அப்படிலாம் செய்த, இப்படிலாம் செய்த, அதனால தான் உனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. சொல்லாம இருந்தா கூட ஒரு வேதனையில, ஏற்கனவே வேதனையில இருக்கிறோம். அந்த வார்த்தைகளால குத்தி இருதயத்தை கிழிப்பாங்க பாருங்க. இந்த வேதனை தான் கொடூரமான கொடிய வேதனை. பொய்யா சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த வாழ்க்கை அப்படி இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. உங்களை புரிந்து கொண்டவர் ஒருவர், இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்களை புரிந்த நல்ல ஒரு தகப்பன் இயேசு. இயேசு அவர்களிடத்தை பாருங்கள், அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையை உள்ள கரத்திலே வரைந்து வைத்திருக்கிற தெய்வம், உங்களை குறித்து உண்மையை எல்லாம் அறிந்தவர். ஏனென்றால் உங்கள் தாயின் கற்பத்திலே உங்களை உருவாக்குனவர் அவர்தான். அவரே நம்மை உருவாக்குன தெய்வம், நம்முடைய பரமத்தர். அவர் உங்களை பற்றி குறைவாக சொல்ல மாட்டார். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே குற்றங்கள், குறைகள், சில தவறுகளை செய்து விட்டீர்கள், உண்மைதான். ஊரார், ஜனங்கள், குடும்பங்கள் எல்லாம் உங்களை பழி சொல்லி தூற்றி அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை அவமானப்படுத்தவே மாட்டார், கேவலப்படுத்தவே மாட்டார். நீ இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் என்று சொல்லி நம்ம ஒதுக்கி தள்ளவே மாட்டார். அவர் அன்புள்ள தெய்வம். அவர் என்னிடத்தில் வா என்று அன்போடு அழைக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வரும்பொழுது, உங்கள் பாவங்களை நீங்கள் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் மன்னிப்பார். எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், சந்தோஷத்தை கொடுப்பார், இழந்தவைகளை திரும்ப கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. பொறுமையோடு அவர் காத்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருக்கும் போது பரிகாசம் வந்தது, நிந்தை வந்தது, அவமானம் வந்தது, எல்லாமே வருகிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தின் கீழ்ப்பகுதியை வாசியுங்கள். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு
கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாத்தீங்களா முடிவு எப்படி என்று பாருங்க. பொறுமையோடு இருந்தார். ஆனால் முடிவை பாருங்க. யோபுக்கு முன்னாலே எவ்வளவு இருந்ததோ, எத்தனை நன்மைகள், எத்தனை ஆயிரம் ஒட்டகங்கள், எத்தனை ஆயிரம் ஆடுகள், எத்தனை ஆயிரம் மாடுகள், எத்தனை ஆயிரம் கழுதைகள், எத்தனை நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள், இப்படி எல்லாம் இருந்ததோ, இவைகள் எல்லாம் ஆண்டவர் 2 மடங்காக திரும்ப கொடுத்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அவரை நம்பக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். உண்மையாய் அவர்கள் நம்மை நம்பினால் போதும், அவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு செய்தே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கிற பாருங்க, 2 மடங்காக ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு தெரியும், உலகம் யோபை பார்த்து கையை நீட்டி சொல்லுகிறது, சொந்தங்கள் சொல்லுகிறது, உறவுகள் சொல்லுகிறது, நண்பர்கள் சொல்லுகிறார், ஊரார் சொல்லுகிறது, தேசம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் அப்படி இப்படி. யோபிடம் பேருக்கு வாங்கி சாப்பிட்டவர்கள் வாய் கூசாமல் பேசுகிறான். செய்யாத தவறெல்லாம் செய்தா என்று பொய்யாய் சொல்லி சபிக்கிறார்கள். அதே போல உங்க வாழ்க்கையை ஒவ்வொருவரும் பார்த்து விரல் நீட்டுகிறார்களா? கை நீட்டி சொல்லாததை செய்யாததை நீங்கள் எடுக்காததை பழி சுமத்தி பொய்யாக உங்க மேலே பழி சுமத்தி உங்களை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி ஊராக ஒவ்வொரு இடமாய் சொல்லி உங்களை தூற்றி உங்க பேரை கெடுத்து உங்களை அவமானப்படுத்தி அப்படியே உங்களை பார்த்து கையை நீட்டி பேசிக்கொண்டு இருக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. நீங்க யார், உண்மை என்ன என்பது இயேசுவுக்கு தெரியும். அதே ஜனங்களுக்கு முன்பாக இயேசு உங்களை உயர்த்தி வைப்பார். அதே ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நான் பார்க்கிற 13வது வசனத்தை கூட வாசித்து பாருங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்த்து, யோபு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனம், கர்த்தர் யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க பைபிள்ல. அவனுடைய முன்னிலைமை என்ன, அவனுடைய பின்னிலைமை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய முன்னிலைமை பார்க்கிறோம், அவ்வளவு கோடீஸ்வரனாக இருக்கிறார். 2 மடங்கு பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரிந்து போன மனைவி ஆண்டவரே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள், இழந்து போனார். மறுபடி 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அந்த யோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ரெட்டிப்பான 2 மடங்கான நன்மைகளை மட்டுமல்ல, உன்னுடைய முன்னிலைமையிலிருந்து பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதிப்பதை மாத்திரம் அல்ல, நீடிய ஆயுளுடைய ஒரு மனுஷனாக. அந்த கடைசி பகுதியில் படித்து பாருங்க, அந்த அதிகாரத்தின் கடைசி. யோபு நெடுநாள் நல்லா கவனிங்க. செத்து போவான், இதோடு முடித்து போவான். இப்ப வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டியா? தீராத வியாதி. இந்த வியாதி வந்தவன் தப்பவே மாட்டான், செத்து போவான். உங்களை பார்த்து சொல்றாங்களா? டாக்டர் சொல்லிட்டாரா? ஒருவேளை உங்க குடும்பமே, மனுஷர்களை, உலகமே உங்களை பார்த்து சொல்லுகிறதா? இது சுகமாகாது, இந்த வியாதி ஒரு நாள் சுகமாகாது, இது அவ்வளவுதான், இதற்கு மருந்து வேலை செய்யாது அப்படின்லாம் சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி உங்க வாழ்நாளை எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? மருத்துவர் வருதான், ஒருவேளை இவ்வளவு நாட்கள் தான் என்று சொல்லி இருக்கலாம். நீங்கள் அதை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிற, நான் மரித்து போவேன், செத்து போவேன். இல்லை, சரீரம் முழுவதும் அழுகி போன ஒரு மனுஷனை அப்படி சரீரத்தை சுகமாக்கி மறுபடி பலமும் சுகமும் ஆரோக்கியத்தை யோபுக்கு கொடுத்து மறுபடி 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்தார். இழந்து போன எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்களை, வேலையாட்கள் முதல் எல்லா செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை 2 மடங்காக ஆண்டவர் கொடுத்தது மட்டுமல்ல, அதற்கு பிறகு யோபுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி வைத்தாரா? யோபு நெடுநாள் இருந்து, நன்றாய் கவனிங்க, நெடுநாள்னா தீர்க்காயுள், நீடிய காலங்கள் ஆண்டவர் அவனை உயிரோடு வைத்து நெடுநாள் உயிரோடு இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறுத்தாயா? நீங்க சொல்ற, என் பிள்ளைகளுக்கு காரியமாக நான் பார்ப்பேனா, என் கண்ணனால பார்ப்பேனா, அதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருந்தோம், ஐயோ எனக்கு இந்த வியாதி, இந்த பிரச்சனை எப்படின்னு தெரியலையே. கலங்குறீங்களா? கலங்காதீங்க. காலங்களை கரத்தில் வைத்திருப்பவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காலம் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆயுள் காலத்தை குறித்து எழுதி வைத்திருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது ஒரு டாக்டருடைய கையிலோ, மருந்திலோ, ஒரு பிசாசி கையிலோ, மந்திரவாதி கையிலோ, ஜோதிடன் கையிலோ, ஒரு ஜாதகத்திலே, ஜோசியத்திலோ, ஒரு குடுகுடுப்பைக்காரன் கையில் அல்ல. உங்களை என்னை படைத்த இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. இந்த யோபுடைய வாழ்க்கை அழிந்து போய் செத்து போயிருக்கிறார். அழுகி போன சரீரம் ஒன்றுமில்லை. ஆனால் யோபு உயிரோடு வைத்து இழந்ததெல்லாம் திரும்ப 2 மடங்காக கொடுத்து யோபு நீடிய பூரண வயதுள்ள மனிதனாக இன்னும் பல தலைமுறைகள், பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இந்த
இந்த சந்ததிகளெல்லாம் பார்க்க வைத்து ஆண்டவர் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவரை சேர்த்துக் கொண்டாராம். இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த பூமியில. நம்முடைய காலங்களை கரத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள். இயேசுவை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அப்படியே செய்கிறார். நீ உன் பிள்ளைகளின் நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்றபடி கர்த்தர் உன்னை 2 சந்ததி இல்லை 4 சந்ததியை காணும்படியாக செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆயுள் காலங்களை கரத்தில் வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, யோபுடைய பொறுமை முடிவை நாம் கண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளக்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தரிசனங்களை தருகிறார், சொப்பனங்களை தருகிறார், நம்மோடு கூட பேசி வாக்குத்தத்தங்களை தருகிறார். உன்னை இப்படி வைப்பேன், உன்னை இப்படி நடத்துவேன், உனக்கு இதை செய்வேன் அப்படிதான் வாக்கு பண்ணுவது. அதுதான் ப்ராமிஸ், வாக்குத்தத்தங்கள். சிலருக்கு சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார், காட்டுவார். சிலருக்கு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அவர்கள் கண்களை மூடி இருக்கும் போது கண்களுக்கு தெரிகிற தரிசனம், அந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் காட்டுவார், பேசுவார். சிலருக்கு சொப்பனமும் தெரியாது, தரிசனமும் தெரியாது. ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்பார்கள். அவருடைய மனதோடு பேசுவார், வேதத்தை படிக்கும் போது பேசுவார், யாரோ ஒருவர் பிரசங்கம் பண்ணும்போது அதன் மூலம் பேசுவார். இல்லாவிட்டால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, இந்த யோசேப்பு என்று சொல்லுகிற அந்த அருமையான அந்த ஒரு வாலிபனுக்கு அவருடைய வாலிப வயதிலே ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்தின்படி அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை படிக்கிறதும் அவன் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறதுமான ஒரு காட்சி. அப்பொழுது அந்த சொப்பனத்தை சொன்ன போது அவருடைய தகப்பனாகி யாக்கோபு கூட அதை எதிர்த்தான். அவருடைய சகோதரமாக அவன் மேல பொறாமை காயமாக அவன் கொண்டார்கள். என்ன, நாங்க எல்லாம் உன்னை கும்பிட வரணுமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆனா? அங்க வந்து காதல வந்து கும்பிடுவோமா, பணிந்து கொள்வோமா, தொழுது கொள்வோமா? நம்பவில்லை. அவனை எதிர்த்தார்கள். அவன் மேல் எரிச்சல் கோபம் கொண்டார்கள். ஆகவேதான் அவனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசோ மனிதர்களோ நம்மை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணி எழுப்புகிறார்களே, ஆனால் தேவன் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பை அழிக்க முயற்சித்தார்கள். ஒவ்வொரு முயற்சிகளும் அந்த வாழ்க்கையிலே அவன் அந்த பிரச்சனையை சந்தித்தான். யோசேப்பு அந்த போராட்டத்தை சந்தித்தான், வேதனை அனுபவித்தான், கண்ணீர் விட்டான். அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி தூக்கி எடுத்தான். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் வெற்றியை கொடுத்தார், விடுதலையாக்கினார், பலப்படுத்தினார். அது முடிந்தது, அடுத்த பிரச்சனை வருகிறது. அதிலே வேதனைப்படுகிறார் ஆண்டவர், அதிலே விடுதலை கொடுக்கிறார். அடுத்த பிரச்சனை வருகிறது, அது முடிந்தவுடன் அடுத்த பிரச்சனை. எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்தார். கடைசியாக நிரந்தரமாய் பிரச்சனைகளை விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் தரிசனம் நிறைவேறுகிறது. முடிவிலே ஆண்டவருடைய நேரம் வேளை வந்தபோது, ஏற்ற நேரம் வந்தபோது, ஏற்ற காலம் வந்தபோது, அந்த தரிசனம் நிறைவேற வேண்டிய நேரம் வந்தபோது, இப்பொழுது நிரந்தரமான விடுதலை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். இனி எந்த பிரச்சனை அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. இனி கடந்து வந்த பாதைகள், அனுபவித்த வேதனைகள் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அது முடிந்து விட்டது. காரணம், அந்த தரிசனத்தை, அந்த சொப்பனத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாகவே இவைகளை அவன் வாழ்க்கையிலே அனுமதித்திருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளிலே நாம் விரும்பாதது, நாம் தவறு செய்யாமலும் பலவிதமாய் நாம் வேதனைகளை அனுபவித்து நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த தரிசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தபடியினால், சொப்பனத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தான் இந்த பாதைகளை கடந்து வருகிறோம். அந்த வழிகள் எல்லாம் நம்மோடு இருந்து அந்தந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பலனை, கிருபையை கொடுத்து இதுவரை நம்மை ஜெயிக்க வைத்திருக்கிறார், நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார், அதை தாண்டி போக பண்ணி இருக்கிறார் அல்லவா? இன்னும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டி சொல்வேன், உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் கர்த்தருடைய பலத்தினாலே. ஹல்லேலூயா. பெண்கள் வில்லும் என் புய பலத்தினாலே மழைபடிக்கு கர்த்தரின் கை கரங்களை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே ஏறி போகவும் உயர் ஸ்தலங்களிலே உலாவும் பண்ணுகிறவர், என்னை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தரிசனத்தின் முடிவு உங்களுக்கு பெரிய மகிமையும் உயர்வும் பெரிய கனமும் பெரிய ஆசீர்வாதமாய்
உங்க வாழ்க்கை ஆண்டவர் உங்கள் பேரை புகழ்ச்சியாக மேன்மைப்படுத்தியும் கீர்த்தியாக வைக்கிறதாக கர்த்தர் முடிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள், தரிசனத்திற்கு பொறுமையோடு காத்திருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பாருங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதனுடைய முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமையோடு இருக்கிறவர்கள் உத்தமர்கள். ஹல்லேலூயா. நாம் பொறுமையா இருக்கும் போது எல்லாரும் நம்ம பார்த்து பரிகாசம் பண்ணுவார்கள். பாரு, பிழைக்க தெரியாத ஒரு பிள்ளை, பிழைக்க தெரியாத இந்த பெண், பிழைக்க தெரியாத பையன், பாரு பிழைக்க தெரியாதவன், அவன் எப்படினாமோ பிழைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. அப்படி இப்படின்னா பாருங்க, நாம அந்த இடத்தை வாங்கிட்டான், வீட்டை கட்டிட்டான், அந்த காரை வாங்கிட்டான், அவன் மகனை திருமணம் செய்து கொடுத்துட்டான், அவன் அப்படி ஓஹோன்னு மேல வந்துட்டான் பாரு. இவனுக்கு பிழைக்கவே தெரியல பாரு. இவன் எப்ப பாரு ஆண்டவரே 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 சோதரம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நன்றாய் கவனிங்க. வேறு வழியாய் நீ எப்படிதான் உயர்வுக்குள் மேலே போனாலும் அது நிலைத்திருக்காது. ஒரு நாள் அது வந்த வழியே தானே திரும்பி போய்விடும். நீ எப்படி கஷ்டப்படாமல் அவைகளை சேர்த்தாயோ, எப்படி கஷ்டப்படாமல் அந்த உயர்வுக்கு நீ மேலே வந்தாயோ, அதுபோல நீ கஷ்டமில்லாமலே கீழே விழுந்துருவாய். கஷ்டமில்லாமலே கீழே விழுந்துருவாய். யாருமே தள்ள வேண்டாம். அதை யாரையாவது மிதித்து கீழே தள்ளி அவர்களுக்கு குழி தோண்டி அவர்களை புதைத்து நீ மேலே உயர்ந்து வந்திருந்தால் நிச்சயம் நீ ஒரு நாள் அதே குழியில் நீ விழுவாய். நீ எவர்களை கீழே தள்ளினாயோ அவர்களை எல்லாம் உனக்கு மேலே உயர்த்தி ஆண்டவர் வைப்பார். அந்த சாபம் உன்னை உன் சந்ததியையும் தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா. எந்த குடும்பத்தை நீ அழித்தாயோ, யார் வாழ்க்கையை கெடுத்தாயோ, எவர்களுக்கு நீ பொய் சொன்னாயோ, எவருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாய், அவருடைய தொழில் நஷ்டப்பட்டு பிள்ளைகள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய் இன்றைக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல், வர வேண்டிய நன்மைகள் ஒன்று கைகூடி வராமல் பலவிதமான சூழ்நிலைகளை உண்டாக்கி நீ ஒரு காரணமாய் இருப்பாயானால் அந்த சாபம் உண்மையும் சந்ததி சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து பிடிக்க நீ தேவனிடத்தில் தப்ப முடியாது. பலம் திரும்பு, பலம் திரும்பு. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இங்கே பார்க்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறது. முடிவு நல்லது. துவக்கம் அழுகையா இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், நிந்தை அவமானமாக இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் வெறுங்கையாக இருக்கலாம், தத்தளித்துக் கொண்டு எப்படியோடு பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நீ பொறுமையாய் நீ காத்திருக்கும் பொழுது முடிவு நல்லதாய் கர்த்தர் கொடுப்பார். நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். மனுஷர்கள் சொல்லுறாங்க அல்லவா, என்னெல்லாம் அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நீ காத்திருந்ததுக்கு இவ்வளவு பேசாம பாரு, அவங்களை பாரு, இவங்களை பாரு, நீ எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே. கவலைப்படாதீங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கூட அடுத்து கூட வாசிங்க. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். போதும், சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கடைசி வசனமாய் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னுடைய சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன்னுடைய சந்திரன் மறைவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் இதோடு இனி முடிந்து போகும். ஹல்லேலூயா. இனி இல்லை, இதோடு முடிந்து போகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொறுமை நல்ல முடிவை கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அப்படியே செய்து ஆண்டவர் உங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஆண்டவர் கரத்தை ஒப்பு கொடுங்க. எனக்கு அப்படி செய்யுங்கப்பா, செய்யுங்க இயேசுப்பா. அன்பு பரலோக பிதாவே, இந்த வேளை நமக்கு மகிமை செலுத்துகிறேன். எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் தொடர்ந்து கடந்து செல்லட்டும். கேட்கிற இருதயங்களில் கிரியை செய்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். வார்த்தைக்கு விரோதமாய் பிசாசு கிரியை செய்யாமல் இயேசுவின் நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறேன். என் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவ கரம் கூட இருப்பதாக பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். தாழ்மை இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆமென்.